ஓகே. அண்ட் வந்து சினிமாக்குள்ள வந்தோனே அஃப்கோர்ஸ் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் கத்துக்கணும். ஏற்கனவே வந்து இருக்கிறவங்க கிட்ட கத்துக்கணும். மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி யார்கிட்டயாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா கூட இருந்து? அது கூட இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முடியல சூழ்நிலை. ஆனால் ஒர்க் பண்ணுறத பார்த்த அனுபவங்கள் இருக்குது. ஓகே. அது ஐயா எம்எஸ் விஸ்வநாதனுடைய கடைசி கொஞ்சம் காலங்களில் அவர் பண்ணுற கம்போசிங், அந்த ரெக்கார்டிங் எப்படி ஸ்டைல் பண்ணுறாரு, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு எனக்கு திரு அனந்தராம சுப்பிரமணியன் சொல்லி என்னுடைய நண்பர், அவருடைய மூலமாக எனக்கு கிடைச்சது. பெரிய ஒரு சந்தோஷம். அவர் கூட டிராவல் பண்ணீங்களா? அவர் கூட அவருடைய ரெக்கார்டிங் காரியங்கள்லாம் கூடவே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு எப்படி இருந்தது அவருடைய ரெக்கார்டிங்ஸ்லாம்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்கும். அவர் சிங்கம். அவர் வேலை வாங்குற விதமே வேறு. அதாவது ஸ்ட்ரிக்டாக இல்லாதது மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப வேலை நேரத்தில் ரொம்ப கடுமையாக தான் செயல்படுவார். எதுவும் சொல்லிட்டாருனாலும் அப்புறம் அவர் அது ஒரு நைஸாக மியூசிஷியன்கிட்ட கேட்டு வேலையை வாங்கிடுவார்.